இல்லை, அவங்க ஏதாச்சும் ஒரு குற்றச்சாட்டு சொல்லணுங்கிறதுக்காக அப்படி சொல்கிறாங்க. அவர் சொல்கிறது எந்த வகையில் நியாயம் இருக்குது இங்கே? இல்லை, அந்த மாதிரி இருக்கிறவங்க மேலே கடுமையாக நடவடிக்கை எடுக்கிறாங்க. தமிழகத்தில் காவல்துறையினருக்கு வந்து தகுந்த பாதுகாப்பு இல்லை, பல பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலையில ஒரு எழுபூர்கள் பாஜக இல்லை, அவங்க ஏதாச்சும் ஒரு குற்றச்சாட்டு சொல்லணுங்கிறதுக்காக அப்படி சொல்கிறாங்க. அவர் சொல்கிறது எந்த வகையில் நியாயம் இருக்குது? எங்கேயாச்சும் ஒரு சின்ன சின்ன சம்பவம் நடக்கிறத வச்சுக்கிட்டு அதெல்லாம் ஒவ்வொரு சம்பவத்தை வச்சுக்கிட்டு மொத்தமாக ஸ்டேட்டு பூரா இப்படி இருக்குதுன்னு நம்ம சொல்லிட முடியாது. அதற்கு அடிப்படை என்ன அதெல்லாம் தெரியணும். அதனால் அவங்க வந்து இந்த மாதிரி மொத்தமாக வந்து காவல்துறை பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிறது அப்படின்னு ஒரு மொத்த குற்றச்சாட்டை சொல்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. இல்லைங்க, இல்லை, அந்த மாதிரி இருக்கிறவங்க மேலே கடுமையாக நடவடிக்கை எடுக்கிறாங்க. நடவடிக்கை எடுக்காமல் இல்லை, எத்தனை பேர்த்த நீங்கள் வந்து நடவடிக்கை எடுத்திருக்காங்கிற பட்டியல் எடுத்தீங்கன்னாக்கா அது நிறையா இருக்கும். சில இடத்துல அந்த மாதிரி நடக்கிற பொழுது அது எத்தனை பேர்த்து மேலே நடவடிக்கை எடுத்திருக்காங்கங்கிறதும் உங்களுக்கு தெரியும். சார், எதிர்கட்சி தலைவர் இலவச வேட்டி சரி முறையாக வழங்கப்படலை. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தீபாவளிக்கு கூட வந்து பட்டுப்புடவை வழங்க போகிறோம். அனைத்து பெண்களுக்கும் நெல்லை, தென்காசி எல்லா இடமும் பேசிட்டு வர்றாரு. இலவச வேட்டி சேலையும் இந்த அரசாங்கம் வந்து மூடிடுச்சு, சரியாக வழங்கப்படவே இல்லை அப்படின்னு குற்றம் சாட்டு. அதெல்லாம் இதுக்கு முன்னாடி கொடுத்ததை விட ஒழுங்காக திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் தான் இலவச வேஷ்டி சேலையை கொடுக்கிறது. அதில் தரத்தை செக் பண்ணுறாங்க. அனைவருக்கும் வழங்கப்படலை இல்லை, அதெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ இனிமேல் தானே தெரியும். அதெல்லாம் ஒழுங்காக கொடுத்தாங்க. எங்கெல்லாம் கம்ப்ளைண்ட் வந்ததோ அங்கெல்லாம் உடனே அட்டன் பண்ணாங்க. அந்த மாதிரியான தீபாவளியில் அனைத்து பெண்களுக்கும் பட்டுப்புடவைகள் வழங்கப்படும். இந்த அரசு அமைந்தால் ஒழுங்காக அனைவருக்கும் இலவச வேட்டி சேலை வழங்கப்படும். இல்லை, பட்டுப்புடவை இதுக்கு முன்னாடி கொடுத்தாங்களா? ஒரு 10 வருஷம் இருந்தாங்களே, ஒரே ஒரு வருஷம் கொடுத்துருந்தா இப்போ நாங்கள் நம்பலாம். இல்லை, இனி வரும் ஆட்சிக்கு வந்தது இல்லை, அது ஏன் முதல்ல பண்ணி காமிச்சிருக்கலாமா? உதாரணத்துக்கு 1500 ரூபாய் தரேன், பட்டுப்புடவை தரேன். 1000 ரூபா கொடுத்தது தளபதி அவர்கள். விட்டு போனது அன்றைக்கே வந்து சட்டமன்றத்தில் சொன்னாங்க, நீங்கள் 5 லட்சம் பேர் 10 லட்சம் பேருக்கு கொடுத்துட்டு அதை மூடிடுவீங்க, இது ஒரு விளம்பரம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ தளபதி எந்திரி சொன்னார், நான் குறைஞ்சபட்சம் 1 கோடி பேருக்கு கொடுப்பேன், உங்கள் மாதிரி இல்லை, நான் சொன்னது செய்வேன்னாரு. 1,15,00,000 பேருக்கு இன்றைக்கி வரல கொடுத்துட்டாங்க. சொல்கிறேங்க அவரை விட நீங்கள் நம்ம பேர்த்துக்கு நாங்கள் கொடுத்துருக்கோம். இப்போது உங்களுடன் ஸ்டாலின்கிற முகாமில் நோக்கமே அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் அதெல்லாம் விட்டு போச்சோ, அதிகாரிலிருந்து வந்து கொடுக்குறாங்க, மனு கொடுக்குறாங்க. சில நேரத்தில் காலதாமதம் ஏற்பட்டு விடுகிறது மற்ற பணியின் காரணமாக, அல்லது அந்த அதிகாரி மாற்றப்படுகிற காரணத்தால் சில காலதாமதம் ஏற்பட்டு விடுகிறது. எனவே இதரை எடுத்துக்கிட்டு 45 நாள் டார்கெட் கொடுத்துருக்காங்க. அதில் இப்போ வந்து உரிமை தொகை அது நிறைய வருகிறது. அதை ஆய்வு செய்து அவர்கள் அத்தனை பேருக்கும் கிடைப்பதற்கான ஏற்பாட்டு செய்வதற்கு நம்முடைய துணை முதலமைச்சரிடத்திலே தளபதி அவர்கள் பொறுப்பை ஒப்படைத்திருக்கிறார்கள். அதனால் கண்டிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் மற்ற ஆட்சி செய்ததை விட மிகச்சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறது, செய்யும். அதெல்லாம் பின்னாடி அறிவிப்பு வரும் என்ன வருதுங்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.